மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாறன் மாட்டுக்கும் அதிரடியாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து வீட்டை விட்டு அனுப்பல போல இருக்கு. வீரா, வள்ளி எல்லாரும் சேர்ந்து வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. அத்தை பசிக்குது அத்தை, நெய் தோசையை வந்து முருகலாக வந்து குத்தி கொடு அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி நெய் தோசையை வந்து குத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிச்சனில் உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து, "டேய் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையாடா? என்னடா எல்லா பிரச்சனையும் வந்து நீயே வந்து ஏத்துக்கிட்டே இருக்க. வேற என்ன பண்றது? நான் எதுக்காக பொய் சொல்றேன்? எல்லாம் ராகவனுக்காக தான். ராகவனுக்காக பெருசாவே வந்து ஏத்துக்கும்போது, இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஏத்துக்க மாட்டேன்னா என்ன? டேய் என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குறேன்னு ராகவன் வந்து சொல்றான். ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும், என்னால எதுவுமே பண்ண முடியாம மௌனமா இருக்கேனே! அப்படின்னு சொல்லும்போது, ராகவன் வந்து எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அத்த. ஏதோ கோவத்துல அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கான். அதுக்கெல்லாம் நீ இப்படியெல்லாம் பேசாத. அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா இந்த விஷயத்த நீ எப்படியாவது வீரா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அத்த சொன்னா என்ன நடக்கும்? நீங்களே சொல்லி பாருங்க. கண்மணிக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிரும். வீராவோட நான் சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசை இருந்திருந்தா, கண்டிப்பா நான் வந்து வீரா கிட்ட மட்டும் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி சத்தியம் வாங்கி கூட நான் வந்து சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தா, இந்த கட்டத்தில வந்து ராகவனுக்கு என்ன நடக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோனே, கண்மணிக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க வீட்ட விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்பா வந்து, "இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா. நான் வந்து அவன கூட நம்பாம இருந்தேன்டா. ஆனா உன்ன தானடா தலையில தூக்கி வச்சு தாங்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நெனச்சு கூட பார்க்கல. மாறன் செஞ்சிருந்தா விட நீ வந்து செஞ்சது தான் என்னால ஜீரணிக்கவே முடியல. மரியாதையா வீட்ட விட்டு போடான்னு சொல்லி உன் அண்ணன் வந்து சொல்லுவாப்ல. அப்புறம் ராகுனோட வாழ்க்கை வந்து தலைகீழா மாறிடும். அவனால இதெல்லாம் ஏத்துக்க முடியாத விஷயம். ஆனா நான் அப்படி இல்லல்ல அத்த. எத வேணாலும் தாங்குவேன்." அப்படின்னு சொல்லி அதிரடியா மாசா வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே வந்து, "ஏய்! நான் வந்து வீரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி புரிய வச்சுர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "வீரா இங்க வாம்மா! உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்." அப்படின்னு சொன்னோனே, அத்தை எதுக்காக வந்து வீரா கிட்ட வந்து முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொல்லுது? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லலான்ட்டு இருக்கிறப்ப, ஏதோ தப்பு நடக்குது போல இருக்கு. சரி நம்ம தான் வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு, கேஷுவலா வந்து அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "என்னத்த வீரா கிட்ட என்ன சொல்லணும்? எனக்கு தெரியாத எதுவும் ரகசியமா? வீரா என்ன மன்னிச்சிரும்மா. நான் முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லி இந்த வீட்டுக்கு வந்து உன்ன கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் மனசுல இருக்கிறத, எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியத்த நான் உன்கிட்ட சொல்லப் போறேன். முன்னாடியே இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது, ராகவன் சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் வந்து சொல்லுது போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப மாறன், "வீரா உன் ஃபோன் வந்து ரிங் ஆகுதும்மா. நீ என்னன்னு போய் பேசிட்டு வந்துடுறியா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து, "வள்ளியம்மா நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க." அப்படின்னு அந்த இடத்துல வந்து பேசுறாங்க நம்ப வீரா. "ஏய் வள்ளியம்மா இங்க தானே இருக்க போறாங்க. நீ போய் பேசிட்டு வான்னு" சொன்னோனே, "ஃபோன் வந்து அடிக்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி தூரத்துல வந்து ஃபோன வந்து பார்க்குறாங்க டைனிங் டேபிள்ல. வீரா வந்துகிட்டு இருக்காங்க. "நீ ஏதாவது உண்மை வந்து பேசுனேன்னு வச்சுக்கயேன், ராகவன் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட, நான் இந்த வீட்ட விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் எங்க இருப்பேன்னு தெரியவே தெரியாது. இது உன் மேல சத்தியம். நான் சத்தியம் பண்ணா எவ்வளோ வந்து முக்கியமா இருக்கும்னு உனக்கே தெரியும். இந்த விஷயம் தெரியணுமா? வேணாமா? எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நீ பார்க்குறியா? இல்ல பிரிச்சு வைக்கணும்னு பார்க்குறியா? நீயே முடிவு பண்ணிக்கன்னு" சொன்னோனே, அப்படியே மாறன் மாட்டுக்கு அமைதியா வந்து நிக்கிறாங்க. உடனே வந்து வள்ளியம்மா கிட்ட, "அதெல்லாம் ஃபோன் எதுவும் வரல. இவன் தான் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கான்." "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நெனச்சேன்." "ஆ நம்ம மாறன் வந்து இப்ப எப்படிம்மா இருக்கான்?" அப்படின்னு சொல்லி வேற ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களுக்கு எப்படி பேசணும்னு சமாளிக்கணும்னு தெரியவே இல்லையே. "வள்ளியம்மா நீங்க வேற ஏதோ வந்து சொல்ல வந்தீங்க." "இல்ல வள்ளி வந்து மறந்திருக்கும். காலையில ஏந்திச்சு தெளிவா வந்து சொல்லப் போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து ஒண்ணுமே புரியல. நம்ம வீராக்கு என்ன ஆச்சு? தேவையில்லாம ஃபோன் இருக்குன்னு சொல்லி நம்மள திசை திருப்பிட்டு வள்ளிகிட்ட ஏதோ பேசியிருக்கான் மாறன்னு.